கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க இந்த அருமையான நேரத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இந்த வேளையிலே முதலாவது நாம் சில சாட்சிகளை நான் வாசிக்க போகிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆவலோடு இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் இயேசு செய்வாரா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறீங்க. யாரும் சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஆவலாக காத்திருக்கிறீங்கல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் தான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உங்களை விசேஷமாய் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்தவர் அல்லாத அநேகர் நீங்கள் இதை பார்க்குறீங்க. நீங்கள் இயேசுவுக்கு விசேஷமானவர்கள். நான் அடிக்கடி சொல்லுகிறபடி இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவரை ஒரு மதத்துக்குள் அடக்கிவிட முடியாது. அதனால்தான் யாராக இருந்தாலும் அவர் எல்லாரையும் நேசித்து அவர்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு நான் வாசிக்கிற சாட்சிகளும் வீடியோவில் நீங்கள் பார்க்கிற சாட்சிகளும் ஆதாரமாக இருக்கிறது. இதை பார்த்த பிறகு ஒரு 5 நிமிடம் செபிக்க போகிறோம். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு கூட நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சாட்சியை நீங்கள் கேளுங்க, பாருங்கள், உங்களுக்கு சுலபம் விளங்கிவிடும். ஜெபம் பண்ணுவது என்பது கடினமானதே அல்ல. ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுவதை போல ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியத்தை தெரியப்படுத்துவது. அவர் இங்கே ஏதாவது பார்த்தா தானே பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு சிலையிலும் அவர் இருப்பதில்லை, படத்திலும் அவர் இருப்பதில்லை. பிறகு எப்படி நீங்கள் அவரை பார்க்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவர். இயேசுன்ற நாமத்தை சொல்லி இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது நம்ம இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நம்முடைய கண்களை மூடி இருதயத்தில் அவரை தரிசிக்கணும். கண்ணை திறந்து சிலையோ படத்தையோ பார்த்து இயேசுவை தரிசிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்து பேசுவது அல்ல. அதல்ல, நம்முடைய கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து நம் அருகில் நிற்கிறதை உணர்ந்து அவரை பார்த்து ஜெபிப்பது, அதுதான் ஜெபம். சரி, இந்த நாளில் சில சாட்சிகளை வாசிக்கிறேன். முதலாவது சகோதரி சுதா அவர்கள். ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். இவங்க கன்னியாகுமரியை சார்ந்தவர்கள். சகோதரி சுதா, நான் 6 வருடமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய இடது கை மற்றும் இடது கால் அதிகமாக வீங்கி மிகவும் பலவீனமாக இருக்கும். எப்பொழுதும் அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும். என்னுடைய இடது கையை பயன்படுத்தி எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு சின்ன பொருள் கூட எடுக்க முடியாது. நடப்பதற்கும் மிகவும் சிரமமாக இருக்கும். கொஞ்ச தூரம் கூட என்னால் நடக்க முடியாது. 6 வருடமாக இருதய வலி இருந்து வந்தது. மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்ததில் இருதயத்தில் உள்ள வால்வு சுருங்கி இருப்பதாக கூறினார்கள். அதனால் பக்கவாதம் ஒரு பக்கம் மற்றும் இருதய வலிக்காக 6 வருடங்களாக தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். ஒரு நாள் மாத்திரை சாப்பிடவில்லை என்றாலும் என்னால் இரவு தூங்க முடியாது. என்னுடைய இந்த பலவீனம் மாற வேண்டும் என்பதற்காக அநேக மந்திரவாதிகளிடம் சென்று கோழியை அறுத்து மந்திரவாதம் செய்திருக்கிறேன். மந்திரித்த தாயத்துகளை வாங்கி கட்டியிருக்கிறேன். இதற்காக 1 லட்சத்திற்கு மேல் பணம் செலவு செய்தும் எந்த பலனும் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2024 தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அதில் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை மருந்து மாத்திரைகள் மேல் வைக்கக்கூடாது. வேறு எந்த காரியத்திலும் உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் இயேசுவின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தால் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். அதனால் ஜெப நேரத்தில் என்னுடைய தவறான நம்பிக்கைகளை இயேசுவிடம் அறிக்கை செய்து இனி உங்கள் மேல் மட்டும் என் நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்வேன் என்று இயேசுவிடம் என்னை ஒப்பு கொடுத்து மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்த மருந்து மாத்திரைகளை விசுவாசத்தோடு விட்டுவிட்டேன். மிகுந்த ஆச்சரியம். மறுநாளே பாதிக்கப்பட்டிருந்த என்னுடைய இடது கை
மற்றும் இடது கால் நார்மல் ஆகிவிட்டது. பக்கவாத வியாதி மறைந்து கால் கை நார்மல் ஆகிவிடும். 6 வருஷமாக பயன்படுத்த முடியாது. ஒரே நாள் ஜெபத்தில் நெக்ஸ்ட் டேல இந்த மாற்றம். இருதயத்தில் இருந்த வந்த வலியும் நின்று விட்டது. ஜனவரி 5ஆம் தேதி மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்தபோது எல்லாம் நார்மல் என்ற ரிப்போர்ட் வந்தது. இப்பொழுது கடந்த 1 வருடமாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டு 6 வருடமாக எனக்கு இருந்த பக்கவாதம், சுருங்கி இருந்த என் இருதயத்தின் வாழ்வையும் நார்மலாக்கி பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கு மனதார நன்றி. 2 அற்புதம் பாருங்க. பக்கவாதம், இடது கை இடது கால் செயல்படாது. இருதயத்துக்கு நல்ல சுகம், நோ மோர் சிக்னஸ். இதான் இயேசு. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா போகிறோம். இயேசுவே அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை சொல்லி ஜெபிச்சிங்கன்னா நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து சகோதரி சுந்தரி பாண்டிச்சேரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு 15 வருடமாக ஸ்கின் அலர்ஜி இருந்து வந்தது. ஒவ்வொரு வருடமும் வெயில் காலம் வரும்போது தொடர்ந்து 3 மாதம் இந்த பாதிப்பு இருக்கும். வெயில் என் உடம்பில் பட்டாலும் அல்லது வியர்வை என் உடம்பில் வந்துவிட்டாலும் சரீரம் முழுவதும் அதிகமாக அரிப்பு எடுக்கும். சொரிந்து விட்டால் அதில் இரத்தம் வந்து என்னுடைய தோல் பார்ப்பதற்கே அருவருப்பாக வித்தியாசமாக மாறிவிடும். மேலும் கத்தரிக்காய், கருவாடு, மீன், நண்டு போன்ற உணவுகளை சாப்பிட்டு விட்டால் இந்த பாதிப்பு மேலும் அதிகரித்துவிடும். இப்படி 15 வருடமாக இந்த பிரச்சனையினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். நீங்கள் கொரோனா காலத்தில் ஆரம்பித்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் இருந்தே பார்த்து கொண்டு வருகிறேன். என்னை போலவே அலர்ஜி வியாதியால் பாதிக்கப்பட்ட அநேகர் சுகம் பெற்று சாட்சி கூறியதை பார்த்திருக்கிறேன். அதனால் நான் இதற்காக மருத்துவமனைக்கு செல்லாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு நாளும் இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தேன். மிகுந்த ஆச்சரியம், இந்த 2024ஆம் வருடம் வெயில் காலத்தில் இந்த பாதிப்பு எனக்கு வரவில்லை. நான் வெயிலில் சென்றாலும் அதிகமாக வேர்வை என் உடம்பில் வந்தாலும் எந்த அரிப்பும் எனக்கு ஏற்படவில்லை. ஜெபத்தை கேட்டு 15 வருடமாக எனக்கு இருந்த ஸ்கின் அலர்ஜி பாதிப்பை முற்றிலுமாய் நீக்கி அற்புதம் சுகந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 15 வருஷ பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி. ஆண்டவர் பாருங்கள், ஜெபத்தை கேட்டு அற்புத சுகம் கொடுத்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் கந்தசாமி திருநெல்வேலியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் 4 வருடமாக சிறுநீரக கல் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். கிட்னி ஸ்டோன். 4 வருஷம் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்ததில் 23 mm அளவில் கல் இருப்பதாக மருத்துவர் கூறினார். இதற்காக தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டோம். வலி கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது. வலி வந்துவிட்டால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாய் வலிக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆகிவிடும். இப்படி 4 வருடமாக இந்த சிறுநீர்கல் வலியினால் நான் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் சிறுநீரக கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் செய்தீர்கள். அப்பொழுது நான் ஜெப எண்ணெயை என்னுடைய வயிற்றில் பூசி என்னுடைய கைகளை வயிற்றில் வைத்து விசுவாசத்தோடு மிகவும் அழுது இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம், 4 வருடமாக இருந்த கல் அன்று இரவு 1 மணி அளவில் யூரின் செல்லும்போது வெளியேறிவிட்டது. ஜெபத்தை கேட்டு 4 வருடமாக எனக்கு இருந்த சிறுநீரக கல்லை அற்புதமாக வெளியேற செய்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? கிட்னி ஸ்டோன் வெளியாகிவிட்டது. இதே மாதிரி நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதம் செய்திருக்கிறார். அது 2 நாள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கூட வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த கல்லெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க, எப்படி தன்னால் வெளியே வந்தது என்று. பெரிய ஆச்சரியம். இயேசு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவர். அடுத்து சகோதரி மேரி ஸ்டெல்லா ஆந்திரா மாநிலத்திலிருந்து, என்னுடைய கணவர் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 3 மாதமாக கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பலவீனத்தின் நிமித்தம் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டார். இதனால் உடனே மருத்துவமனையில் ICU வார்டில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதித்த மருத்துவர், உங்கள் கணவரின் நுரையீரல் அதிகமாக பாதிக்கப்பட்டு விட்டது,
அதிகமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் இன்னும் 2 நாட்கள் கழித்து தான் தெரியும் என்று சொல்லிவிட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் 4 மாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரி என் கணவருக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார்கள். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்த மறுநாளில் இருந்து என் கணவரின் சரீரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. உடனே கண் விழித்து நன்றாக பேச ஆரம்பித்து விட்டார். சில நாட்களிலேயே நன்றாக சரியாகி வீட்டிற்கு வர தேவன் உதவி செய்தார். இப்பொழுது என்னுடைய கணவர் நல்ல சுகத்தோடு இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு என் கணவரின் ஜீவனை பாதுகாத்து அற்புத சுகந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபத்தான நிலைமை. டாக்டர் சொல்லிட்டாங்க 2 நாள் கழித்து தான் சொல்லவே முடியும். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை. ஜெப மையத்தில் தொடர்பு கொண்டு ஜெபித்தார்கள். ஆண்டவர் 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்க நம்முடைய ப்ரேயர் சென்டரில் ப்ரேயர் வாரியர்ஸ் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள். இந்த நாள் அடுத்த இன்னொரு சாட்சி கேட்க போகிறோம். ஒரு வாலிப தம்பி ராஜேஷ், ஆலங்குளத்தின் தென்காசி ஆலங்குளம். கடந்த மே மாதத்தில் ஒரு நாள் இரவு நான் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று என் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மூச்சு விட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். அதனால் அந்த இரவே மருத்துவமனைக்கு சென்றேன். எல்லா பரிசோதனைகளையும் மருத்துவர் மேற்கொண்டு விட்டு எல்லாம் நார்மலாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார். மறுபடியும் மறுநாள் இரவு அதே பாதிப்பு வந்தது. அந்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக 4 மாதமாக ஒவ்வொரு நாள் இரவும் என் இருதயம் வேகமாய் துடிக்கும், மூச்சு விட சிரமமாக இருக்கும். இதனால் எனக்குள் ஒருவித மரண பயம் வந்துவிட்டது. ஏதேனும் பெரிய வியாதி நமக்கு வந்துவிட்டதோ என்ற பயத்தினால் ஒவ்வொரு நாளையும் நான் கழித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் இந்த இரவு தான் நமக்கு கடைசி இரவாக இருக்குமோ என்ற எண்ணம் எனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இந்த 4 மாதத்தில் ஒரு நாள் கூட நான் ஒழுங்காக தூங்கியதே இல்லை. இரவு முழுவதும் பயத்தை நிமித்தம் விழித்து கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் யூடியூபில் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் நீங்கள் பொருத்தனை செய்து ஜெபம் செய்வதை குறித்து கூறினீர்கள். உடனே நான் இயேசுவை அறியாத 50 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து ஜெபம் செய்தேன். நான் இப்படி பொருத்தனை செய்து தினமும் ஜெபிக்க இரவு நேரத்தில் என் இருதயம் வேகமாய் துடிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து முற்றிலுமாக இந்த பிரச்சனை நின்றுவிட்டது. இப்பொழுது இரவு நேரத்தில் என் இருதயம் வேகமாக துடிப்பதும் இல்லை, எந்த மரண பயமும் என் இருதயத்தில் இல்லை. நான் நல்ல சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டு 4 மாதமாக எனக்கு இருந்த மரண பயத்தை நீக்கி பூரண விடுதலை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, மரண பயம், போராட்ட ராத்திரெல்லாம் தூங்க முடியாது. இதே மாதிரி பிரச்சனை போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்றையிலேருந்து நிம்மதியான உறக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். விசுவாசிங்க, இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. சரியா? சரி, இந்த நேரத்தில் இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்த பிறகு நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது அந்தோணி, புதுக்கோட்டை. இவங்களுக்கு 20 வருஷமாக ஒரு பிரச்சனை. 20 வருஷ பிரச்சனை எப்படி மாறினது? அவங்களே எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? 20 வருஷம் வீசிங் ப்ராப்ளம். 20 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் பாருங்கள். அவங்க மனைவியே சொன்னாங்கல்ல, வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, செத்து போயிடலான்னு தோணும். இந்த வியாதியை வைத்து கொண்டு கஷ்டம். இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கஷ்டப்படுது. யாரோ ஒருத்தர் உங்களுடைய வீட்டில் விஷயங்களில் கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கும் போதும் இயேசு இதே மாதிரி அற்புதம் உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆயத்தப்படுங்க. இன்னொரு சாட்சி கூட கேட்க போகிறோம். சகோதரர் ஷெர்லின் ராஜ், அருமனை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை என்கிற இடத்துலேருந்து சகோதரர் ஷெர்லின் ராஜ், அவங்க 13 வருஷமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, 13 வருஷ வியாதி. ஆண்டவர் எப்படி சுகமாக்கினார், என்ன நடந்தது அவங்களே சொல்கிறாங்க. பாருங்கள் 13 வருஷ வியாதி. முந்தினவங்களுக்கு 20 வருட வீசிங் பிரச்சனை. வியாதி எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும்
இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் உங்களை சுகமாக்கிவிடும். இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டால் அவங்களே தானே சொல்கிறாங்க. இல்லை, அவங்க அனுபவத்தை இவங்கள நான் நேரில் பார்த்ததெல்லாம் இல்லை. அவங்க சாட்சிக்கு அவங்க எழுதுனாங்க, ஃபோன் பண்ணாங்க. நம்ம டீம் போய் அவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்க வீட்டிலே போய் அதை ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், இவங்க மறைவாக எங்கே ஒளிஞ்சிருக்கிற ஆள் கிடையாது. அவங்கவுங்க ஊரில் இருக்கிறவங்க, அங்கே சுற்று வட்டாரத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் இந்த அற்புதத்துக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் இந்த ஜெபம் நடத்துகிறேன், எப்படி இயேசுன்ட்டு இந்த அற்புதம் பெறணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறா தான் என்னுடைய வேலை. சுகம் கொடுப்பது இயேசு, அற்புதம் செய்கிறவர் இயேசு. அதனால் அந்த அற்புதத்துக்கு இயேசுக்கு தான் சம்பந்தம். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்போ அந்த இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார். இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்தவெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து படமும் கிடையாது, பைபிளும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்ட பரவாயில்ல. இயேசு அப்படின்ற நாமத்தை கேட்க தானே உட்காந்துருக்கிறீங்க டிவிக்கு முன்னால். இப்போ இயேசுன்ற பெயரை கேட்க கேட்க அங்கே இயேசு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்போ இயேசுவே என்னையும் தொடும், என்னையும் குணமாக்கும், என் குழந்தையை குணமாக்கும், என் கணவரை குணமாக்க நீங்கள் ஜெபிச்சுட்டா உடனே அற்புதம் நடக்கும். அவ்வளோதான். ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். அந்த பெயரை சொல்லணும். இயேசுடைய பெயரில் தான் இந்த வல்லமை இருக்கிறது. அதனால் இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். நல்ல கவனிங்க. சிலர் பாவ பழக்கத்தை விட முடியாமல் இருக்கிறீங்க. மதுபான பழக்கம், சூதாடுகிற பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம், செல்ஃபோன் அடிமைத்தனம், ரம்மி அடிமைத்தனம், இப்படி ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களை அடிமையாக்கி சமாதானத்தை கெடுக்கிறதெல்லாம் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு என் பாவத்தை மன்னிக்கணும், பாவத்திலேருந்து விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். எங்கே பிரச்சனை, கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் பிரச்சனைனா இருதயத்தில் கை வைங்க. லங்ஸில் பிரச்சனைனா அங்கே கை, எங்கே உங்களுக்கு பிரச்சனை, வலி, வேதனை, கட்டி, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். கண்ணை ஏன் மூட சொல்கிறோம் அப்படின்னா, கண்ணை திறந்தால் எண்ணெய் சிதறும். நீ ஒரு மனமாக ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சும்மா அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இயேசுவே இயேசுவேன்னா அற்புதம் நடக்காது. இருதயம் ஒருமனப்பட்டு இயேசுவின் மீது உங்களுடைய இருதயம் இருக்கணும். அதனால்தான் நம்ம எண்ணெய் சிதறாமல் இருக்க கண்ணை மூடும்போது இருதயத்தில் இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி நம்ம ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபிக்கும்போது இயேசுடைய தொடுதலை நீங்கள் உணர முடியும். சிலர் அவருடைய தொடுதலை உணர்வாங்க, வல்லமை இறங்குவதை உணர்வாங்க, ஒரு வெளிச்சம் தன்னை சந்தித்ததுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் வியாதி சுகமாயிரும். அது இயேசுவால் தான் ஒன்று நடக்கிறது. அதனால் ஒரே மாதிரி அல்ல, அவர் வித்தியாசமாக செயல்படுகிறவர். இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இப்போ ஜெபிக்க போகிறீங்க. வியாதி உள்ள இடத்துல கை வச்சிட்டிங்களா? முடிந்தால் முழங்கால் படிக்கிடுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னாக்கி உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தீங்க, என் குழந்தைக்கும் சுகம் கொடுங்க. வீசிங் பிரச்சனை விடுதலை கொடுத்தீங்க, ஸ்கின் டிசீஸ்லேருந்து விடுதலை கொடுத்துருக்குறீங்க. இந்த வியாதி எனக்கு இருக்குது, என் கணவருக்கு, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு இருக்கிறது சுகம் கொடுங்க. இயேசுவை தொடும். இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். அப்படியே வியாதிஸ்தர் மேலே கைகளை வைத்து, குழந்தைகள் வியாதிப்பட்ட அந்த கை வைத்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவை தொடும், இயேசுவை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சிலருக்கு பயம், பயத்தின் ஆவி, டிப்ரெஷன், இயேசுவை விடுதலை தாரும்னு கேளுங்க. இயேசுவை விடுதலை தாரும். அசுத்தாவி கொண்டு வருகிற போராட்டம், தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, இரவில் தூங்க விடாதபடி பயமுறுத்துகிற ஆவி, இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி விலகட்டும். சொல்லுங்கள் வாய் திறந்து, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில். அநேகருடைய ஸ்கின் ப்ராப்ளம் இன்றைக்கு விலகுகிறது. அந்த ஊரல் வியாதி உங்களை விட்டு மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சோபிதராஜ் என்கிற சகோதரன், உங்களுடைய பெயரை ஆண்டவர் கண்மனால் நிறுத்துகிறார்.
சரும நோயினால் பாதிக்கப்பட்டு இதே மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இயேசுடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. அந்த சரும வியாதி உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டீர், குணமாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி. கௌரி கௌரி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய கால்களில், அதாவது முழங்காலுக்கு கீழே அந்த சருமத்தில் பாதிப்பு, முழங்காலுக்கு கீழே அந்த கருப்பாக காணப்படுகிறது. அந்த தோலெல்லாம் கருப்பாக மாறுது. அதை சொரியும் பொழுது புண்புண்ணாய் வருகிறது. ரொம்ப கஷ்டப்படுகிறீங்க. இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது சகோதரி. இப்போ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். விடுதலை. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். நன்றி. வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு விட்டார். நன்றி. வனிதா என்கிற ஒரு மகளும், நீங்கள் சரும வியாதி, அந்த ஊரல் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறீர்கள். அந்த பொல்லாத வியாதி உங்களுடைய சரீரம் முழுவதையும் பாதிப்புக்குள்ளாக்கி கஷ்டப்படுத்துகிறது. இயேசுவே, என் பாவத்தை மன்னித்து என்னை குணமாக்குன்னு சொல்கிறீங்க. என்ன ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை உணர்த்தினார். இந்த சாட்சியை நீங்கள் பார்க்கும்போது பாவத்தை அறிக்கை செய்து நீ ஒப்பு கொடுத்ததுனால உங்களை மன்னித்து குணமாக்குகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இனி அந்த மாதிரி பாவம் செய்யாதங்க. அடுத்தவங்களை குறித்து பேசாதங்க. அடுத்தவங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு செய்யாதருங்க. உங்களுடைய நாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இனி அந்த வியாதி உங்களை பாதிக்காது. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜெயசிங், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜெயசிங், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. உங்களுக்கு ஒரு வினோதமான வியாதி உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு பயம், தண்ணி குடிக்க பயம், அப்படிப்பட்ட ஒரு வேதனை. ஆண்டவர் இயேசு தொட்டு உங்களுடைய ஜீரண உறுப்பை குணமாக்குகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா? வாய் திறந்து இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர் தொட்டு விட்டார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வீசிங் பிரச்சனையில் கஷ்டப்படுற குழந்தைகளுக்காக சில தாய்மார் ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் என் குழந்தை சுகம் அடையட்டும். வீசிங் பிரச்சனை மறையட்டும். இந்த வார்த்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இப்போ விடுதலை சுகம் அடைகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டீங்க. என்னென்ன காரியத்துக்கு சுகம் விடுதலைக்காக ஜெபித்தார்களோ அத்தனை காரியத்திலும் நீங்கள் அற்புதம் செய்துட்டீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முதல் நல்ல மாற்றத்தை காணட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்துட்டாரு. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமே